ஹலோ ட்ரேடர்ஸ், கோல்ட், காப்பர் அண்ட் குடாயிலுடைய டெக்னிக்கல் வியூஸ் இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்மளது பார்த்தீங்கன்னா கமாடிட்டிக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அந்த குரூப்ல பார்த்தீங்கன்னா கமாடிட்டி சம்மந்தமான எல்லா விஷயங்களும் போட்டுருக்கோம். இப்போ புதுசா ஒரு டெலகிராம் சேனலும் கமாடிட்டிக்காக மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல பார்த்தீங்கன்னா ஹேண்ட்செட் ஃபார்மேட் பண்ற மாதிரி இருந்தால் டேட்டா மிஸ் ஆகுதுன்னு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம டெலகிராமுங்கும் போது நம்ம டெஸ்க்டாப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், மொபைல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு டேட்டாவும் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்தாலும் டெலகிராம் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்காங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு சில டைமில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்போது நீங்கள் டெலகிராம்லேயும் போய் செக் பண்ணிக்கலாம். அதை கம்ப்யூட்டர்லேயும் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பழைய டேட்டாஸும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட லிங்க்கும் வாட்ஸ்அப்பில் குரூப்லேயும் போட்டிருக்கோம். ஃபேஸ்புக்கு, யூடியூப் சேனல் எல்லாத்துலேயுமே கொடுக்குறோம் லிங்கை. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. இப்போ நம்ம ஸ்கிரிப்டுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கோல்டு டாலர் டே சார்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல சொல்லிட்டு இருக்கோம். ஒரு இந்த இன்சைடு பார்க்குள்ள ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. கீழே அதுக்கப்புறம் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிட்டு அதை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துச்சு. ஸோ இந்த இருந்தாலும் இந்த இன்சைடு பாரோட லோ பிரேக் பண்ணும்போது நமக்கு ப்ராப்பரான ஒரு டே சார்ட்டை பொறுத்த வரைக்கும் செல் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆகும்னு சொல்லி எதிர்பார்த்திருந்தோம். அது இன்னும் பிரேக் ஆகாமல் அதை இன்சைடு பாரோட லோ அந்த இடத்துல ஒரு சின்ன கன்சல்டேஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போ அந்த ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆனதுக்கும் அதை ஒரு கன்சல்டேஷனை வச்சுக்கலாம். இப்போ அந்த டே சார்ட்டோட சப்போர்ட் பாட்டம்ல இருக்கிறதையும் ஒரு கன்சல்டேஷன் நடக்கிறதா கணக்கில் வச்சுக்கலாம். இப்போ அந்த லோ பிரேக் பண்ணும்போது நமக்கு அந்த செல் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆகும். அது லோ பிரேக் படிச்சுன்னா நல்ல ஒரு செல் ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு இருக்கு. ஸோ அது டே சார்ட் பொறுத்த வரைக்கும் லோ பிரேக் பண்ண பிறகு என்ட்ரிக்குள்ள போய்க்கலாம். 4 ஹவர் சார்ட்ல இப்போ பார்க்கும்போது அந்த ஒரு இது ஒரு ரேஞ்சாவே கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ இங்க மேல இருந்து வந்த பிரைஸ் இங்க நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு நம்ம இந்த ஆக்சுவலா பார்த்துட்டு இருந்தது 4 ஹவர் சார்ட் பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட்டையாவது பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணும்போது நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கணும் எதிர்பார்த்திருந்தோம். அதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணிட்டு அதுக்கு உண்டான ஒரு டார்கெட்டும் கொடுத்துட்டு இப்போ அதை மறுபடியும் அந்த சப்போர்ட்டையே போய் ரெசிஸ்டன்ஸா மாத்தி நின்றுட்டு இருக்கு. இப்போ அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்குள்ள ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சின்னதாக ஒரு ஃபார்ம் பண்ணிட்டு அது ஒரு ரேஞ்சாவே கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ கன்வெர்ட் ஆயிட்டு அந்த ஏரியாக்குள்ளேயே இப்போ டிராவல் ஆயிட்டு இருக்கு. இப்போ அதுலயும் பாத்தீங்கன்னா பிரைஸ் மிடில் தான் இருக்குது. அந்த ரேஞ்சுக்குள்ளேயே பிரைஸ் இப்போ மிடில் இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு பாட்டம்லயோ அல்லது டாப்லயோ இருந்ததுன்னா நம்ம பை அல்லது செல்லோ அந்த இடத்துல எடுக்க முடியும். மிடில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு இப்போ டாப்புக்கு போச்சுன்னா இங்க ஒரு பீரிஸ் ஃபார்மேஷன் மேல பிரேக் அவுட் ஆகாம இங்க ஒரு பீரிஸ் கேண்டில் கிடைச்சதுன்னா அங்கிருந்து செல் என்ட்ரிக்குள்ள போய்க்கலாம். அல்லது பாட்டம்ல வந்துச்சுன்னா இங்க ஏதாவது பிரேக் அவுட் ஆக முடியாம ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா இங்கிருந்து பை ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலாம். ஸோ மொத்தத்தில் இந்த ரேஞ்ச் விட்டு வெளியே போகும்போது நமக்கு ப்ராப்பரான ஒரு என்ட்ரி கிடைக்கும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம்லயோ டாப்லயோ ஏதாவது ஒரு என்ட்ரி நம்ம தான் பிக் பண்ண வேண்டி வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஏதாவது ஒரு சைடு போய் நிற்கட்டும் அல்லது பிரேக் அவுட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி பற்றி யோசிக்கலாம். எம்சிஎக்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே தான், கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் வித்தியாசத்தில் நின்று இருக்கு. ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணி நின்று இருக்கு. எம்சிஎக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் பாட்டம்ல இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம பையா இப்போ டாலர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் மிடில் இருக்கு. பட் எம்சிஎக்ஸ்ல ரேஞ்ச் பாட்டம்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம பை ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எது பார்த்தோம்னா கம்பல்சரி இந்த ஷேடாவை நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ண வேண்டிய வரும். பாட்டம் இந்த கேண்டலோட பாட்டமை நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எதிர்பார்க்கலாம். ஏன்னா டாலர் பொறுத்த வரைக்கும் இது பாட்டம்ல கிடையாது. பட் இருந்தாலும் எம்சிஎக்ஸ்ல இது ஒரு பாட்டம் ஏரியால இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா எடுக்க வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பாட்டம் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி வேணா பை ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலாம். அது டார்கெட் நம்ம பெருசா எதிர்பார்க்கக்கூடாது. ஏதாவது ஒரு ரீசனபிள் டார்கெட் வந்தா நம்ம எக்ஸிட் ஆகிக்கிறது பெட்டரா இருக்கும். ஏன்னா அந்த ரேஞ்ச் டாப் வரைக்கும் எதிர்பார்த்தோம்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு குழப்பங்கள் நடக்கும். அதனால அது எதிர்பார்க்காம நம்ம ஏதாவது ஒரு நல்ல சின்ன ப்ராஃபிட் கிடைச்சாலும் எக்ஸிட் ஆகிக்கிறது நமக்கு சேஃபா இருக்கும். ஏன்னா டாலர்ல மிடில் இருக்குது, எம்சிஎக்ஸ்ல பாட்டம்ல இருக்கு ரேஞ்சோட. ஸோ அந்த இடத்துல நம்ம இந்த ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி யூஸ் பண்ற மாதிரி இருந்தா பை ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள போகலாம். அல்லது ஏதாவது ஒரு பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி டாலர்ல ஏதாவது ஒரு சைடு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் எம்சிஎக்ஸ்குள்ள என்ட்ரி எடுக்கலாம். அடுத்தது காப்பர் டே சார்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ஜோன் ஏரியாவை பிரேக் பண்ணாம கீழே வந்துட்டு இருந்தது. அது இப்போ பாத்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட் ஏரியாவுக்கு இன்னும் வரல. இப்ப அதே சமயம் இந்த இடத்துல இப்போ இன்னைக்கு ஒரு புல்லிஷ் ஃபார்மேஷன் கொடுத்துட்டு இருக்கு. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டலாவும் கொடுத்துட்டு இருக்கு. இப்போ இதுவே சப்போர்ட்டா கன்வெர்ட் ஆச்சுன்னா இதோட மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஜோன் ஏரியா வரைக்கும் போறது கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. இங்க போய் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்றது கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம இப்போ சப்போர்ட்டா கன்வெர்ட் ஆயிட்டு அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போகுது பிரைஸ்.
அப்போ போகும்போது இந்த ஜோன் ஏரியா வரைக்கும் கூட மறுபடியும் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. போயிட்டு மறுபடியும் அங்கிருந்து கூட திரும்பலாம். ஸோ அந்த அட்லீஸ்ட் இந்த கேண்டலோட லோ பிரேக் பண்ற வரைக்கும் நம்ம செல் அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நம்ம பை கிடைச்சா பை ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எதிர்பார்க்கலாம். அதை நம்ம சின்ன டைம் ஃப்ரேம்ல வந்து பார்க்கும்போது நல்லாவே தெரியும். இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு. சின்ன டைம் ஃப்ரேம்ல சப்போர்ட் ஃபார்ம் மட்டும் மேலே போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த சப்போர்ட்டே நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிட்டு வேணா பை ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எதிர்பார்க்கலாம். அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச டார்கெட் இந்த ஜோன் ஏரியா வரைக்கும் தான் வைக்கிற அளவுக்கு இருக்கும். இது ஒரு நல்ல டார்கெட் கிடைக்கும். நமக்கு இந்த ஸ்டாப் லாஸை கம்பல்சரி யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிட்டு வேணா இந்த பை ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க எடுக்கலாம். இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு செல் அவாய்ட் பண்ணிக்கலாம். செல் எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த லோ பிரேக் பண்ணும்போது நம்ம செல் ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள போய்க்கலாம். இது எம்சிஎக்ஸ்ல பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட இங்க நம்ம பை ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எதிர்பார்த்தோம்னா இதுக்கோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 416 வைக்க வேண்டியது வரும். இங்கிருந்து வேணா நம்ம பை ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இந்த ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிட்டு வேணா பை எடுக்கலாம். அல்லது இங்க ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்ததுன்னா இங்கிருந்து கூட பை எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் குறையும். இப்போ இருக்கிற மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து இந்த 416 தான் யூஸ் பண்ண வேண்டி வரும். யூஸ் பண்ணிட்டோம்னா இந்த எந்த இடத்துல இங்கிருந்து அல்லது ஆர்டர் ஸ்ப்ளிட் பண்ணி கூட இப்போ இருக்கிற பிரைஸ்ல ஒரு ஆர்டரும் அல்லது ரீட்ரேஸ்மெண்ட் நடந்தால் ஒரு ஆர்டரும் யூஸ் பண்ணி கூட நம்ம பை ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வைக்கலாம். செல்ல முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். செல்லை பொறுத்த வரைக்கும் இந்த லோ பிரேக் பண்ணும்போது தான் நம்ம செல்லுக்கு போகணும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு சிங்கிள் ஆர்டராவோ அல்லது ஸ்பிளிட் ஆர்டராவோ எடுத்து கூட நம்ம பைக்கு எதிர்பார்க்கலாம். டார்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டாப் வரைக்குமே டார்கெட் வைக்கலாம். இருந்தாலும் அவ்வளோ தூரம் நம்ம வந்து டார்கெட் எதிர்பார்க்காம இங்க 1:2 கிடைச்சா கூட அந்த டார்கெட்ல எக்ஸிட் ஆகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்தது crude oil. நம்ம எதிர்பார்த்தோம் இந்த $54 இருந்து இந்த $50 தான் டிராவல் ஆயிட்டு இருக்கு. இன்னும் இப்போ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஃபார்ம் பண்ணது, மறுபடியும் ஒரு இந்த இடத்துலயும் ஒரு சப்போர்ட்டா ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு மேலதான் போய் இன்னொரு சப்போர்ட் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு இப்போ. ஸோ இந்த இடத்துல மேல ஹையா கட் பண்ணிச்சுன்னா இந்த $54 மேல இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும்போது நம்ம பை ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எதிர்பார்க்கலாம். இப்போ இது டே சார்ட் பொறுத்த வரைக்கும் இந்த $54 ப்ராப்பரா பிரேக் பண்ணி நிக்கணும். அப்பதான் நம்ம பைக்கு எதிர்பார்க்க முடியும். ஏன்னா சப்போர்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸுக்கு மேலதான் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ சப்போர்ட் ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ அந்த $54 பிரேக் பண்ணி நின்றுச்சுன்னா நம்ம அந்த பை ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சின்ன டைம் ஃப்ரேம்ல தான் என்ட்ரி வச்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிடைச்சது. பட் இது ஒரு நைஸான ஹெட் அண்ட் ஷோல்டர் கிடையாது, ஒரு நார்மலான ஹெட் அண்ட் ஷோல்டர் தான். அதை லோ பிரேக் பண்ண முடியாம பிரைஸ் அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆக்டிவேட் ஆகல. ஆக்டிவேட் ஆகாம மேல ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி மேல போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்த மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த $54 போன பிறகுதான் நம்ம இந்த பிரேக் அவுட் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ண வேண்டி வரும். கிட்டத்தட்ட 53.65 பக்கமா இருக்கிறதுனால இந்த 54 பிரேக் அவுட் ஆன பிறகு என்ட்ரிக்குள்ள போறது சேஃபா இருக்கும் நமக்கு. அந்த இடத்துல அல்லது இந்த இடத்துல பிரேக் பண்ண முடியாம ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு பிரேக் பண்ணிச்சுன்னா அந்த ரீட்ரேஸ்மெண்டே நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அல்லது $52 நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டி வரும். கிட்டத்தட்ட $2 நமக்கு ஸ்டாப் லாஸ் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும்னா, இவ்வளவு பெரிய ஸ்டாப் லாஸ் அவாய்ட் பண்ணணும்னா இங்க ஏதாவது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்த பிறகு மேல போச்சுன்னா அதை நம்ம ஸ்டாப் லாஸ் சின்ன ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிட்டு வேணா பை ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் டாலர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாவது இந்த 54 பிரேக் பண்ணணும் அல்லது இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா அது ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கிற கணக்கு தான். இந்த சப்போர்ட்ல இருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ள தான் பிரைஸ் இருக்கு. ஸோ இதை விட்டு பிரேக் அவுட் ஆகி வெளியே போகும்போது நம்ம என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்க வேண்டி வரும். இப்போ எம்சிஎக்ஸ்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதே தான், இந்த ஒரு சப்போர்ட்டுக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயும் தான் இருக்குது பிரைஸ் இப்போ. ஸோ இதை விட்டு வெளியே போகும்போது தான் நம்ம என்ட்ரிக்கு எதிர்பார்க்க வேண்டி வரும். இப்போ ஒரு இன்னைக்கு கேப் அப் ஆயிருக்கு பிரைஸ். இப்போ நமக்கு என்ட்ரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுச்சுன்னா இது ஒரு இந்த கேண்டில் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிலா பிரேக் பண்ணி நின்றுச்சுன்னா அந்த கேண்டிலே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டாலர் சார்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ரெசிஸ்டன்ஸ் ஏரியால தான் இருக்குது பிரைஸ். ஸோ அதனால இந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ராங்கான கேண்டில் கிடைச்சா மட்டும் அந்த கேண்டில் மட்டும் நம்ம ஸ்டாப் லாஸா யூஸ் பண்ணிட்டு வேணா என்ட்ரி எதிர்பார்க்கலாம். இது ஒரு ரிஸ்கான என்ட்ரி தான் இந்த இடம் வந்து. ஏன்னா ரேஞ்ச் டாப்ல இருக்கிறதுனால நம்ம இது ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லா தான் என்ட்ரி யூஸ் பண்ண வேண்டி வரும். அந்த ஒரு கேண்டில் மட்டும் நம்ம வேணா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அந்த 3875 இருந்து 3900 நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னா அங்கிருந்து செல்லுக்கு எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா செல்ல அவாய்ட் பண்ணிக்கலாம். மேல அந்த ரேஞ்சோட டாப்புக்கு போகும்போது வேணா அங்கிருந்து செல்ல எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம வந்து இதை ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம இந்த கேண்டில் பை கேண்டில் வந்து நம்ம ஒரு கேண்டில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஒரு என்ட்ரிக்கு.
யூஸ் பண்ணி வேணா இந்த 3875 வரைக்கும் நம்ம 3900 வரைக்கும் டார்கெட் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிட்டு நம்ம இங்க ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணா அங்கிருந்து செல்லுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.